Hello students, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இன்னும் ஒரு 2.5 days 2 நாட்கள் டைம் இருக்குது. சோ தமிழ் எக்ஸாம் எல்லாம் சூப்பரா எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். क्वेश्चन பேப்பர் கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. சோ நம்ம சொன்ன क्वेश्चंस மேக்ஸिमम வந்திருந்துச்சு. சோ அதனால ஐ திங்க் எல்லாரும் நான் क्वेश्चन பார்த்த வரைக்கும் ஒரு 85 plus 90 க்கு எடுக்கலாம். சோ நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. சோ இங்கிலீஷ்க்கு இன்னும் 2.5 days இருக்குது. நிறைய பேர் பாத்தீங்க அப்படினா ஒழுங்கா படிச்சிருக்கவே மாட்டீங்க. இதுக்கு இடையில ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இது இருக்குமே. சோ பப்ளிக் எக்ஸாம் தான் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சோ இந்த 2.5 days சோ 2 நாள் இருக்குது. சோ நீங்க அடுத்த ரெண்டு நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா சோ இன்னைக்கு ஹாஃப் டே வந்து ரிலாக்ஸா இருக்கலாம், நெக்ஸ்ட் 2 days படிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. சோ அதை பண்ணாதீங்க, அந்த தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்கிலீஷுக்கு வந்து டைம் வந்து பத்தாது. நம்ம எல்லாமே படிச்ச மாதிரி தான் தெரியும், பட் क्वेश्चन பேப்பரை பார்த்தோம்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். சோ நம்ம நிறைய இப்ப ஏன்னா வந்து இதுல வந்து இதுதான் கேட்பாங்க, நம்ம பர்டிகுலரா நிறைய क्वेश्चंस வந்து சொல்ல முடியாது. சோ அது மாடல்ல வேற எது வேணாலும் கேட்கலாம். அப்படிங்கிறப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றோமோ சோ அப்படிதான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சோ இந்த 2.5 daysல நீங்க ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு சோ மேக்ஸிமம் வந்து 90க்கு ஒரு 80 பிளஸ் ஸ்கோர் பண்ற அளவுக்கு வந்து என்னால வந்து ரெடி பண்ண முடியும். சோ 90 out of 90 ரெடி பண்ணலாம், பட் அதுக்கு நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். சோ இப்போ நான் சொல்றதை கேட்டிருக்கணும். பட் இப்போ இந்த 2.5 daysல என்னால 80 பிளஸ் வாங்க வைக்க முடியும். 90 out of 90 சும்மா பேச்சுக்கு சொல்லலாம், மற்றபடி என்னால வாங்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சரியா தெரியல. பட் 80 பிளஸ் என்னால டெஃபினெட்லி உங்களை ஸ்கோர் பண்ண வைக்க முடியும். இந்த 2.5 days நான் போற எல்லா வீடியோஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, மாடல் क्वेश्चन பேப்பர், ஸ்டடி பிளான் அடிக்கடி சொல்லுவேன். சோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி உங்களை என்னால ஸ்கோர் பண்ண வைக்க முடியும். சோ இந்த 2 நாள்ல நீங்க என்ன பண்ணணும், டே 1ல என்ன பண்ணணும், டே 2 என்ன பண்ணணும், இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நீங்க என்ன பண்ணணும், எக்ஸாம் முடிச்சு இப்போ வந்திருக்கீங்களா. சோ ஒரு அதிகபட்சம் இப்போ எக்ஸாம் முடிச்சு ஒரு 2 மணி 3 மணிக்கு வீட்டுக்கு வரீங்கன்னா ஒரு 5 மணி வரைக்கும் வேணா நீங்க ரிலாக்ஸேஷனா இருக்கு. ஒரு 4:30 5 மணி வரைக்கும் கொஞ்சம் பிரேக் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆங்க. ஒரு 5 o'clock மேல நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. சோ அதுல இருந்தா நம்மளோட இந்த பிளான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தமிழ்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் சேனலுக்கு புதுசு அப்படின்னா கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसமே நான் அப்லோட் பண்ணுவேன். மாடல் क्वेश्चन பேப்பர் நான் தமிழுக்கு சொன்னது எப்படி மேக்ஸிமம் எல்லா क्वेश्चंस வந்துருந்துச்சோ சோ அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இம்பார்ட்டன்ட் क्वेश्चन 1 by 1 நான் அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் 2 days மேக்ஸிமம் 1 daysக்குள்ள அப்லோட் பண்ணிடுவேன் எல்லாத்தையும். நீங்க அந்த நெக்ஸ்ட் 2.5 daysக்குள்ள நீங்க வந்து இதை படிச்சிருங்க. சோ இப்போ வாங்க ஸ்டடி பிளான் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல வந்து நிறைய ஒன் வேர்டு மெட்டீரியல் நமக்கு டீச்சர் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கிரியேட் பண்ணதும் இருக்குது. அந்த மெட்டீரியலும் சரி அண்ட் ஆல்சோ கிராமர் क्वेश्चन ஆன்சர் அதோடைய மெட்டீரியலும் சரி நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். சோ மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஓட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வீடியோ பார்த்து முடிச்சிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2.5 daysல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டே 1 விட்டுருங்க. டே 1ங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆஃப்டர்நூன் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஆஃப்டர்நூன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ப்ரோஸ்ல உள்ளதையும் போயத்துல உள்ளதையும் பேராகிராஃப் क्वेश्चंस தரவா படிச்சிருங்க. இந்த ஆஃப்டர்நூன் இன்னைக்குள்ள வந்து ப்ரோஸ் அண்ட் போயத்துல உள்ள பேராகிராஃப் சப்ளிமெண்டரி வேணா ப்ரோஸ் அண்ட் போயத்துல உள்ள பேராகிராஃப் क्वेश्चंस இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மொத்தம் நான் வந்து நீங்க ஒன்னு பண்ணலாம். ஒன்னு வந்து உங்களால முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டோட இதை படிச்சுக்கோங்க. ப்ரோஸ்ல ஃபர்ஸ்ட் 3 யூனிட், போயத்துல ஃபர்ஸ்ட் 3 யூனிட், 2 ஜென்டல்மேன் ஆஃப் நைஸ் கப் ஆஃப் டீ அந்த மாதிரி. ஓகேங்களா. சோ அந்த ஃபர்ஸ்ட் தி கேஸ்ல அதெல்லாம் ஓகே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 3 யூனிட் படிங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஒன்னு வரும். ஓகேங்களா. இல்ல என்னால 3 யூனிட் படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைச்சேன்னா நான் ஒரு 2 பேராகிராஃப் ப்ரோஸ்ல ஒன்னு போயத்துல ஒன்னு சொல்றேன். அதை படிச்சுக்கங்க. நான் ஈவினிங் அந்த வீடியோ வந்து கொஞ்ச நேரத்துல அப்லோட் பண்றேன். ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் உங்களுக்கு 5 மணிக்கு முன்னாடி இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन போட்டுருவேன். நோ ப்ராப்ளம். இப்போ நான் பிளானை மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஓகே. சோ அந்த ஈவினிங்குள்ள வந்து ப்ரோஸ் அண்ட் போயத்துல உள்ள பேராகிராஃப் क्वेश्चंस நல்லா படிச்சிருக்கேன். இப்போ உங்ககிட்ட டைம் இருந்துச்சு அப்படின்னா சப்ளிமெண்டரி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சப்ளிமெண்டரியோட உள்ளதையும் துணைப்பாடம் அதுல உள்ள பேராகிராஃபை ஆட் பண்ணிருங்க. இதை படிச்சீங்கன்னா உங்களால 15 மார்க் உங்களால ஈஸியா எடுக்க முடியும். சோ இதை வந்து தயவு செஞ்சு இன்னைக்கு ஈவினிங்குள்ள ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்டரியோட பேராகிராஃப் தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஓகேங்களா. சோ இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. அதை மீறி உங்ககிட்ட டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் டைம் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ERC வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நமக்கு காமனா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு ERC, அது எல்லா யூனிட்டுக்கும் தேவையில்லை. நான் சொல்றேன் இம்பார்ட்டன்ட் யூனிட் மட்டும் காமன் ERC படிச்சுக்கலாம். சோ அதனாலதான் சொல்றேன். அது போக உங்ககிட்ட டைம் இருந்துச்சு அப்படின்னா ERC क्वेश्चन வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் இன்னைக்கு ஈவினிங் கான உங்களுடைய பிளான். ஓகேங்களா. இன்னைக்கு ஈவினிங்கோட பிளான் வந்து இதுதான். சோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் இதுதான் வந்து உங்களுடைய பிளான். ஓகே. சோ இப்போ ஈவினிங் என்ன பண்ண போறீங்க, ப்ரோஸ் படிக்க போறீங்க, போயத்துல உள்ளது சப்ளிமெண்டரி படிக்க போறீங்க. சாரி, ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்டரி உள்ள பேராகிராஃப் பிளஸ் ERC क्वेश्चंस. டைம் இல்லை அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம், ERC क्वेश्चन அவாய்ட் பண்ணலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்டரி முடிச்சிருங்க. ஓகேங்களா. So this is the first task today. Next day 1 Wednesday. Okay, sorry. Yes, Tuesday பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்டரி இது 3 படிச்சாச்சா? ஆல்ரெடி படிச்சாச்சு. சோ இதை நான் ஃபர்ஸ்ட் 2 days எழுதிருந்தேன். இப்போ வந்து 2.5 days நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எனக்கு அப்போ தான் எழுதியெல்லாம் தெரிஞ்சது. ஓகே டைம் பத்தாது நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படிங்கிறனால. ஸோ அதனால இது வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஓகே விட்டுருங்க. ஸோ இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா
புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின், புக் பேக்ல உள்ள ஒன் வேர்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் தரவா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. விச் இஸ் புக் பேக் ஒன் வேர்ட் மீன்ஸ் உங்க புக்ல வந்து என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் க்ளாசரி பார்ட்ஸ்ல என்னென்னலாம் இருக்குதோ அதோடைய மெட்டீரியல் வே டு சக்சஸ் கைடில் அது டீட்டெயில்டாக இருக்கும். அந்த கைடோடைய பிடிஎஃப் லிங்க் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வே டு சக்சஸ் இல்லை ப்ளஸ் நிறையா மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்குது. இங்கிலீஷ்க்கான மினி மெட்டீரியல் நிறையா இருக்குது. அந்த மெட்டீரியல் ஷேர் பண்ணுறேன். அதில் உள்ள ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. டே 1ல நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுடைய ஒன் வேர்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஏன்னா ஒன் வேர்டில் 20 மார்க் இருக்குது. 20 அவுட் ஆஃப் 20 ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்ட போது அண்டர்ஸ்டாண்டிங் தான். இங்கே மெமரி பண்ணுறது கம்மி தான். அந்த அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அந்த மாதிரி சம் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இருந்துச்சுனாவே டெஃபினெட்லி அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் உட்காந்து ஒன் வேர்டு, நாட் ஒன்லி புக் பேக், நீங்கள் வந்து புக் பேக்னு மென்ஷன் பண்ணிட்டு ஆல் ஒன் வேர்ட்ஸ் படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் என்ன எதுக்கான புக் பேக்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதுக்கு கொடுங்கன்னு சொல்றதுக்காக. ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து புக்கை வச்சு தான் எடுப்பாங்கிறப்ப நீங்க புக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் தட் நீங்க வந்து அதை தாண்டி எக்ஸ்ட்ரா அடிஷனலா எவ்வளவு ஒன் வேர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஒன் வேர்டை தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருங்க. மேக்ஸிமம் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வந்து காலையில இருந்து ஒரு மத்தியானத்துக்குள்ள முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இஆர்சி வந்து முன்னாடியே சொல்லியாச்சு, அதை விட்டுருங்க. லெட்டர் ரைட்டிங் சம்மரி நோட்ஸ் மேக்கிங், அந்த நோட்ஸ் மேக்கிங்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த கொஸ்டின், ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து இது பண்ணுங்க. லெட்டர் ரைட்டிங், சம்மரி நோட்ஸ் மேக்கிங், அப்புறம் டயலாக் ரைட்டிங். ஸோ இந்த மாதிரி அந்த சம் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்டாக அந்த 5 மார்க்ல இருக்கும். அந்த 7 5 மார்க் அட்டன் பண்ணல 3 பேராகிராஃப் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. அதை தாண்டி நிறைய 5 மார்க்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த 5 மார்க்லாம் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அந்த லெட்டர் ரைட்டிங், ரெஸ்யூம், பயோடேட்டா மேக் பண்றது, ஸோ அந்த இது எல்லாமே கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் ரைட்டிங், ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸோ அப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆஃப்டர்நூன்ல. ஓகேங்களா? ஆஃப்டர்நூன் வந்து நைட் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்போ ஆல்மோஸ்ட் நீங்க வந்து ஒரு 5 மார்க் அட்டன் பண்றதுக்கு ரெடி ஆயிருவீங்க, இஆர்சிக்கு ரெடி ஆயிருவீங்க. ஸோ ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணிடுவீங்க. இது போக பாத்தீங்க அப்படின்னா அதே டே 2ல வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்னு வந்து ப்ரோஸ்ல உள்ள கொஸ்டின் ஆன்சர் 3 மார்க் இருக்கும்ல, ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆர் போயத்தில் உள்ள அப்ரிசியேஷன் கொஸ்டின். ஓப்பன் சாய்ஸ். நீங்க ஒரு இடம் உங்களுக்கு வந்து ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் நான் ஈஸியா படிச்சிருவேன்னா அதை வந்து நீங்க ஈஸியா எது உங்களால டைம் கம்மியா படிக்க முடியுமோ ஸோ அதை வந்து டே 1ல வந்து ஈவினிங் ஒரு 7 o'clock மேல ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்லை என்னால போயத்தோட அப்ரிசியேஷன் இல்லை, நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவேன் என்னென்ன படிக்கணும். டோன்ட் வரி, எது படிக்கணும் கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்காது. இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிடுவேன். அது உங்களால எதை சீக்கிரமா படிக்க முடியுமோ ஸோ அதை வந்து டே 1ஓட ஈவினிங்ல படிச்சுங்க. எனி ஒன். ஓகேங்களா? அந்த இப்போ நீங்க ப்ரோஸ் படிக்கிறீங்க அப்படின்னா போயத்தை மறுநாள் படிங்க, இல்லை போயம்னா ப்ரோஸை வந்து மறுநாள் படிங்க. டே 2 which is Wednesday. இதுல வந்து நீங்க மேக்ஸிமம் வந்து ஒரு 5 மணிக்கு முன்னாடியே, 5 மதியானத்துக்குள்ள முடிச்சா பெட்டர். இல்லை அப்படின்னா ஒரு 3 4 5 அந்த மணி ஒரு 5 o'clock முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இந்த கிராமர் கொஸ்டின் எல்லாமே ஆக்டிவ் ஆஸ், பாசிவ் ஆஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், இஃப் கிளாஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், பஞ்சுவேஷன், இந்த மாதிரி கிராமர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. தென் ஒன் வேர்ட் அகைன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்புறம் அந்த ப்ராசஸ் லைக் டிஸ்கிரைப் த ப்ராசஸ், அந்த மாதிரி சம் கொஸ்டின்ஸ்ல இருக்கும். அந்த கிராமர்ல உள்ளது, டயலாக் ரைட்டிங், இது போக என்னெல்லாம் பேலன்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock அதுக்குள்ள முடிச்சா வெல் அண்ட் குட். இல்லை அப்படின்னா ஒரு 5 o'clock முடிச்சிருங்க. 5ங்கிறது ரொம்ப அதிகம் நினைக்கிறேன். ஒரு 3 o'clock அந்த மாதிரி முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஆஃப்டர்நூன்குள்ள முடிச்சிருங்க. தட் இஸ் டே 2. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் நீங்க பண்ண ப்ராக்டிஸ், விச் இஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். நான் வந்து அதுக்கு முன்னாடியே மாடல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எப்போ போல தமிழுக்கு எப்படின்னு ஒரு 3-4 கொஸ்டின் மாடல் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் அப்லோட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது ஒன்று. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு புக்கு தெய்வா அப்படி ஒரு புக் இருக்குது. ஸோ இந்த புக்ல வந்து நம்ம கிட்ட வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ அதுல வந்து இது வரைக்கும் நடந்த எக்ஸ்ட்ரா 10 மாடல் கொஸ்டின் பேப்பர் பிளஸ் சம் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை நான் ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். அதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த 2.5 days பிளான். இதுக்கிடையில உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் வீடியோ, பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ, ஸோ இந்த மாதிரி என்னென்ன என்னால் முடியுமோ ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 1 by 1 அண்ட் இஆர்சி எப்படி எழுதுறது, அண்ட் சப்போஸ் நமக்கு ஒரு கொஸ்டின் தெரியல, இல்லை பேராகிராஃபே தெரியல, இல்லை லெட்டர் ரைட்டிங் தெரியல, அந்த தெரியல அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நம்ம தெரியலன்னு விட்டுட்டு வராமல் ஒரு 5 மார்க் வாங்க வேண்டிய இடத்துல ஒரு 2 அல்லது 3 மார்க் வாங்குற அளவுக்கு நம்ம எப்படி எழுதி வைக்கிறது, ஸோ ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் ஸோ அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் 2.5 days வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதை விட என்னால் எஃபோர்ட் எடுத்து என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ சொல்லிக் கொடுக்க முடியுமோ ஸோ அவ்வளோ நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மீ.